வணக்கம் பாலமுருகன். பெலிக்ஸை பிடிச்சு உள்ள போடு, அவனுக்கு ஜாமீன் கிடையாது. முன் ஜாமீன் போட்டுட்டு தலைமறைவா இருக்கக்கூடிய அந்த பெலிக்ஸுக்கு ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. இது இல்லாம அடிஷனலா ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இந்த மாதிரி காவாலி பயலுக 2 காவாலி சேர்ந்துக்கிட்டு அதுல ஒரு காவாலி இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள், சமூக நல்லிணக்கத்திற்கு அமைதியை குலைப்பதற்கான இந்த மாதிரி வரையறைக்கு மீறிய செயல்களை செய்யக்கூடிய இந்த தூண்டக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 பிடிச்சு போடணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு கருத்து சொல்லிருச்சு. அதனால இந்த மாதிரி புறம்போக்குகளுக்கு எல்லாம் நாம முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, சரண்டர் ஆக சொல்லுங்கிற டாபிக் முடிஞ்சு போச்சு. இதுல அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீராதி வீரர் சூராதி சூரர்னு சொல்லி முத நாள் இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போடுறாங்க. இடும்பாவனம் கார்த்திக்ல ஆரம்பிச்சு அல்லு சில்லறை ஜாம்பிஸ் வரைக்கும் போடுறாங்க. அங்க ஆபீஸ்ல தான் பெலிக்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேணும்னா போய் நீ போலீஸ் பிடிச்சுக்கோ, நாங்க ஒன்னும் பயந்த பரம்பரை கிடையாது, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, ஒண்ணு பேண்ட பரம்பரை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா பதிவா போட்டுட்டு இருந்தானுங்க. இப்ப எங்க ஓடி ஒளிஞ்ச அந்த வீராதி வீரன் அப்படிங்கிறது தெரியல. இது இல்லாம இங்க இந்த சவுக்கு சங்கரை புடிச்சிட்டு போய் 2 நாள் கூட ஆகல, நல்லா அடிபடுத்த மூக்கிறத பண்ணி மாதிரி ஐயோ 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 விடிய விடிய அறுக்க போற பண்ணி கத்துற மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குறான். கை கால் உடஞ்சு போச்சு, கால் உடஞ்சு போச்சு, நீ போட்டு அடிச்சாங்க, குத்துனாங்க, கொன்னாங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டு குடிய கட்டிட்டு இருந்தான். ஒரு ஆளு சீந்தல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கு மேல வழக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு. சென்னையில இருந்து ஃபைல் திருடுறதுல ஒரு வழக்கு, வீரலட்சுமி கொண்டு கொடுத்துருக்கூடிய வழக்கு, அடிஷனலா இன்னொரு பெண்ணு வந்துகிட்டு என் மேல அவதூறா பேசினாங்கிற வழக்கு, இப்போ சிஎம்டிஏல இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கு. அப்போ அத்தனை வழக்கு உனக்கு வந்துச்சுன்னா அத்தனை வழக்குல உனக்கு படுக்க போட்டு அப்படியே வாயில பால் டப்பா வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? இதுல இவர் இந்தியாவில இவருக்கு வயசு 99 ஆகுது. அடுத்த வருஷம் இந்த 4 நாள் ஆச்சுன்னா இவர் செஞ்சுரி அடிக்க போறாரு. அதனால வயிறு மூத்து போன இவருக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே தாளாட்டு தாங்குற மாதிரி இவருக்கு உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம என்னைய போட்டு தாறு மாற அலக்கழிக்கிறீங்க. இங்க இருந்து தேனிக்கு கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் தேனியில இருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் கோயம்புத்தூர் என்னை சென்னைக்கு கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் சென்னையில இருந்து என்னை கூட்டிட்டு திரும்ப கோயம்புத்தூர்ல போட்டு அடைக்கிறீங்கன்னா, நீ எல்லா இடத்துலயும் உட்காந்து பேசின வாய் தானே. எல்லாம் போற வர்ற எல்லாத்துலயும் உன் வாய் வச்சுச்சுல. அப்புறம் எந்தெந்த இடத்துல நீ வாய் வச்சியோ, எந்தெந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்துல நீ கைவரிசையை காட்டினியோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் உன் வாய் வரிசையை காட்டினியோ, எல்லா இடத்துக்கும் நீ கூப்பிடத்தானே செய்வாங்க. அப்புறம் அங்க குத்துதே எனக்கு குறையுதேன்னா, இதுதான் நீ வழக்கை சந்தித்து இருக்கக்கூடிய யோக்கியதை தன்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்டு உனைய காரி துப்பிட்டு இருக்காங்க. இது இல்லாம உனக்கு சிறப்பாக பரிசு பொருள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மகிழா சங்கத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே உனக்கு மிக பெண்களை பற்றி இவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை இந்தியாவில் வேற எந்த ஒரு மனிதனுமே பேசிருக்க முடியாது. அப்படி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த இந்த சவுக்கு சானா சங்கருக்கு நாம ஒரு சிறந்த பரிசு கொடுக்கணும் சொல்லி, நீ பெயிலில் வெளிவந்தாலும் சரி, ஜாமீனில் வெளிவந்தாலும் சரி, விடுதலையே ஆகி வெளியில வந்தாலும் சரி, உனக்கு சாத்துப்படி செம்மையான செருப்படி கொடுப்பது உறுதின்னு சொல்லி அந்த ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. இது இல்லாம நீ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மாதிரி அல்லு சில்லறைகளை ஃபுல்லா பல்ல புடுங்கணும், யூடியூபர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறது யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய மூஞ்சிய வச்சும் உனக்கு முன்னாடி மைக்க நீட்டிக்கிட்டு என்னமோ அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, உன்னுடைய கூட்டாளி, அந்த கூட்டாளி பெலிக்ஸ் இருக்கான் பாரு, அவனையும் இவங்க 2 பேர் இருந்துகிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியுமே கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசக்கேடு பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் ஹைகோர்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க வாய்க்கெல்லாம் இனிமேல் பூட்டு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லிட்டு இவருக்கு ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது, சரண்டராக சொல்லும் போது இத்தனை நாள் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? அதுதான் முக்கியமான கேள்வி. இத்தனை நாள் நீங்கள் சொன்ன வார்த்தை என்னது?
நாங்கள் வழக்கை போடுங்கள், எதிர்கொள்கிறோம், அந்த வழக்குக்கு பின் நாங்கள் ஓடி ஒளிய மாட்டோம், இந்தியாவுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்ன வாயி இப்போ முன்ஜாமீனுக்கு வந்துட்டு ஹைகோர்ட்ல வந்துகிட்டு எனக்கு ஜாமீன் கொடுங்க, பெயில் கொடுங்கன்னு சொன்னா இதுதான் உங்களுடைய அணுகுமுறை. எவ்வளவுக்கு எச்சத்தனமான அணுகுமுறை, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான அணுகுமுறை, எவ்வளவுக்கு எவ்வளவு பிஜேபி தனமான அணுகுமுறை, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான RSS தன்மையான அணுகுமுறை, எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமான மன்னிப்பின் அணுகுமுறை. மன்னிப்பு கேட்கறதுக்குன்னே இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னு கேட்டா அந்த கட்சிக்கு பேர் தான் பிஜேபி கட்சி. அந்த பிஜேபியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கோல்வாக்கர் RSS கட்சி எல்லாமே மன்னிப்பை எழுதி கொடுத்து விட்டு, காட்டி கொடுத்து விட்டு, வெள்ளைக்காரனுக்கு கூட்டியும் கொடுத்து விட்டு, எவ்வளவு ஒழுசுத்தனமான வேலைகளை செய்துட்டு வந்திருக்கக்கூடிய பரம்பரையில் இருக்கக்கூடிய நீ, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய செயல்பாடு அனைத்துமே வீரம். நாங்களும் வீராதி வீரர், திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே நான் தான், தமிழக அரசுக்கு ஒரு மாற்று சக்தி, என்னென்ன எச்ச பேச்சு உன் வாயிலிருந்து வந்துச்சு. வந்து உன்னுடைய கூட்டாளி அந்த கோரிக்கையை வந்து நேர்மையா கோர்ட்ல வந்துட்டு சரண்டர் ஆக சொல்லு. அதைத்தான் கோர்ட் சொல்லியிருக்கு. இது இல்லாம இன்னொரு கூத்து கும்மாளம் இருக்கு. அதாவது பஸ் நின்னு போச்சு, பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி வந்து தள்ளிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கேன வடிவில் என்ன பண்ணுவான், எல்லாரும் தள்ள விட்டு நானும் தள்ளுறேன்னு சொல்லிட்டு தள்ளி பஸ்ஸையே கூட தொடாம தள்ளுவோம் தெரியுமா. அந்த மாதிரி உங்களை மாதிரியான அள்ளு சில்லறைகளை தான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்ன உடனே எல்லா அள்ளு சில்லறையும் ஒன்னா கூட்டிட்டு பாத்தீங்களா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிச்சு, இவங்கள மாதிரி அள்ளு சில்லறைகளை வந்துட்டு திராவிடர் இயக்கத்தையும் உண்மையை பேசக்கூடிய பகுத்தறிவாளர்கள் மீது கை காட்டியிருக்காங்க. ஏண்டா நாதாரி ஜென்மங்களா, இது நாள் வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அனைத்துக்குமே ஆதாரம் இருக்கிறது. நாங்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் ஐயோ நாங்க இப்படி பேசல அப்படிலாம் ஒண்ணு சொல்ல கிடையாது. இத்தனாம் தேதி இந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக ஆதாரத்தை கொடுத்தே பேசி பழக்கப்பட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். அதன் வழித்தொன்றலாக இருக்கக்கூடிய அனைத்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அனைத்துமே ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவங்கள வந்துகிட்டு ஹைகோர்ட் வந்து ஒண்ணுமே சொல்லல. ஆனா அந்த ஆதாரத்தை திரிக்கக்கூடிய வேலை, உண்மையை போலவே இருக்கக்கூடிய பொய்யாக மாற்றக்கூடிய வேலை, நேரில் கண்ணால் கண்டது போல் அப்படியே முன்னாடி நிற்கக்கூடிய சாட்சி போல் இருந்து கொண்டு கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்யக்கூடிய கேவலமான வேலை. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த NTK கும்பலுக்கு தெரியுமா, அந்த நாம் தமிழர் கும்பல், அந்த நாம் தமிழரே வந்து எதுல உயிர் வாழ்ந்துட்டுன்னா இந்த வாட்ஸ்அப் கட்சியிலையும் இந்த செல்போன்லையும் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குங்கிற விஷயம் ஃபுல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் என்பது இந்த யூடியூப், இந்த டிவி செல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டத்திலையும் மேடைகள்லையும் நாங்க வந்து எங்களுடைய கருத்துக்களை முன்மொழிந்துட்டு இருந்தோம். அதற்கு எதிர்த்து வரக்கூடிய கருத்துக்களுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருந்தோம். இது எங்களுடைய நீண்ட கால வரலாறு. உங்களுக்கு ஒரு ரூமும் ஒரு செல்போனும் கிடைச்சிருச்சுன்னா என்னெல்லாம் வச்சு தேய்ச்சிங்களோ அத்தனை தேய்மானங்களுக்கு தான் இப்போ உங்களுக்கு செய்கூலியும் சேதாரமும் கொடுத்து செம்மையா பொருள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு ஹைகோர்ட். அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்பை கேவலமாக எங்கள் பக்கம் நீ திருப்புறதே 1ஆம் நம்பர் காளித்தனம், 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இதுல இந்த மாரிதாசன் ஒரு வாயிலே வட சுடுவான் தெரியுமா, அந்த வாய் மானங்கட்ட அந்த வாய் அவையெல்லாம் நீ போடுறான். ஆமா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கு. உன்னைய மாதிரி நாதாரிகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. இனிமேலும் நீ பேசுறேன்னா அந்த பேச்சுக்கு ஆதாரத்தை முன்னால் எடுத்துக்கொண்டு வந்து பேசு. இல்லைன்னா இப்போ ஒருத்தர் சாத்துப்படி வாங்கிட்டு இருக்கான் தெரியுமா, நாளைக்கு ஒருத்தர் சாத்துப்படி வாங்குவான் தெரியுமா. அந்த மாதிரி நீள் வரிசை பட்டியல்ல ஒவ்வொருத்தனா இருக்கக்கூடிய இடம் போய் சேருவீங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு ஹைகோர்ட் உங்களுக்கு போட்டுக்கக்கூடிய பூட்டு. ஆரம்பிக்கலாம்.